இலவசமாய் கிடைக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள மனுஷன் விரும்பும். அப்படிதானே? இலவசமா எது கொடுத்தாலும் பெற்றுக்கொள்றதுக்கு மனுஷனுக்கு விருப்பம். ஒருவேளை எல்லாரும் முன்னாடி கொடுத்தா இஷ்டப்பட மாட்டான், ஆனா தனியா கொடுத்தா வாங்கிப்பான். முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பர்கர் கிங்ல பர்கர் ஃப்ரீயா பாத்தீங்கன்னா போட்டாங்கல்ல. பர்கர் கிங்ல பர்கர் ஃப்ரீ. ஒவ்வொருத்தருக்கு போறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்கர், பெரிய பர்கர் கொடுத்தாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா லெக்ஸஸ்லயும் மெர்சிடஸ்லயும் என்ன பண்றாங்க, இந்த ஒரு பர்கரை வாங்குறதுக்கு நிக்கிறான். நார்மலி அவன் பாத்தீங்கன்னா அந்த பர்கர் சாப்பிடுவானா தெரியாது. ஆனா அவ்வளவு பெரிய பெரிய மனுஷனா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓசியில கொடுக்குறாங்கன்னு நிற்கிறத நான் பார்த்திருக்கேன். இப்படி அநேக காரியங்கள்ல மனுஷனுடைய இயல்பே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்குதா, அது அவசியம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவான், வாங்கிட்டு போகிறது மனுஷனுடைய இயல்பா இருக்கு. ஆனா ஒன்ன தவிர என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பை இலவசமா கொடுக்குறான்னு ஆண்டவர் சொன்னா அதுக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்பான். என்ன அப்படின்னு சொன்னா, விலை மதிப்பில்லாததெல்லாம் பெற்றுக்கொள்ள விரும்புவான். விலை மதிப்பானது இலவசமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷன் நினைக்கிறபடினால ரட்சிப்பை நான் உனக்கு இலவசமாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆண்டவர் வைக்கிறார். உலகத்துக்கு பைத்தியமா காணப்படுறதுதான் அவருக்கு முக்கியமா தேவை. அந்த இதுலதான் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ட்ராப் பண்ண பாப்பா. இப்போ மனுஷனுடைய இயல்பு ஃப்ரீயா கிடைக்கிறதுலாம் வேணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன்னுடைய இயல்பின்படியே நான் தரேன். என்னது? ரட்சிப்பை தரேன், என்ன தரேன், ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லும்போது, ஓ இதெல்லாம் ரொம்ப பெருசு, ஆண்டவர் என்ன பண்ணுவது, தர முடியாது என்று சொல்லி ஒரு மாயையே மனுஷன் என்ன பண்றான், சத்துரு உருவாக்கி வைத்திருக்கிறபடினால ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ள மனிதர்கள் விரும்புவதில்லை. ஏதாவது செய்து அந்த ரட்சிப்பை என்ன பண்ணோம், ஏர்ன் பண்ணி தனக்கு அந்த மகிமையை கொண்டு வரணும். இதை செய்த ஆண்டவர் கொடுத்தார், அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் என்று சொல்லதான் விரும்புகிறானே ஒழிய இலவசமாய் அவரிடத்துல பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதற்கு மனிதன் இன்னைக்கும் தயாரா இல்லை என்பதுதான் உண்மை. அநேகர்கள் தயாரா இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நீங்க இதை உணர்ந்து கொள்ளணும். உங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தது தேவனுடைய கிருபை, நம்முடைய பலத்தினால் அல்ல. நாம மிகவும் விசேஷித்தவர்களும் அல்ல. வேதத்திலே வாசிக்கிறதை போல, பாடல்ல பாடினதை போல நாம ரொம்ப விசேஷித்தவர்களும் அல்ல. அவர் நம் மீது கரிசனையா இருப்பதற்கு, அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, அவர் நம்மை சுகப்படுத்துவதற்கு, இந்த நாளில அவரை நாம் அறிந்து கொண்டதற்கு நாம பெரிய மனுஷர்கள்லாம் ஒண்ணு கிடையாது, சாதாரண சின்னங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை, இது ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம மேன்மைப்படுத்துவதா இருக்குமா? இல்ல நாம தான் என்னால, நான் தேடினேன், நான் கண்டுபிடிச்சேன், இது அது என்று சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. நான் உண்மையில் பிரியமாய் இருந்தபடினால் உனக்கு பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. உனக்கு இதுதான் பிரயோஜனமோ அதை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறதான நல்ல தேவனாய் காண. அப்படியே பாருங்க, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது எல்லாமே அது இலவசம் என்று சொல்லி நீங்க ஒரு சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நீங்க எதான் பெற்றுக்கொண்டாலும் அது இலவசமாய் தான் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய ஏதாவது அவருக்கு செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கிருபையை விட்டு ட்ராக் மாறுறீங்க, ரட்சிப்பை விட்டு ட்ராக் மாறுறீங்க, வேறொரு தேவனிடத்துல நீங்க என்ன பண்றீங்க, நடத்தப்படுகிறீர்கள் என்று சொல்லி நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3:24 வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இலவசமாய் ஆண்டவர் அதே வார்த்தையை யூஸ் பண்றார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஏதாவது கொடுத்து பெற்றுக்கொள்ள நினைப்பது அவரை அவமதிக்கிறதான ஒரு காரியம். 2 வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21 வசனம். வெளிப்படுத்தல் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஏன்னா நான் எப்பயுமே அதெல்லாம் கொண்டு வருவேன் உங்களுக்கு, எந்தெந்த வேர்டுனாலும் இது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது, தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய். இது ஸ்பெசிபிக்கா ஒருவரை குறித்து பேசுகிற வார்த்தை. ஏன்னா அவர் தான் சொன்னாரு, தாகமாய் இருக்கிறவர்கள் இரண்டுத்துல வாங்க, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொன்ன ஒரு வேதத்துல ஒரே ஒருத்தர் தான். அவருக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பேரு உண்டு. அவருடைய பேரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான்ல அவர் சொல்லி இருக்கிறாரு, இலவசமாய் நான் தருவேன்.
தாகமா இருக்கணும், அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வசனம் வெளிப்படுத்தல என்ன சொல்லுது? தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் எப்படி தருவேனா? இலவசமா தருவோம். பைசா கொண்டு வந்துட்டு வாங்கிடலான்னு என்ன பண்ணாத, நினைக்காத. உன்னுடைய பலத்தினால மாத்திரம் வாங்கிடலான்னு நினைக்காது. என்ன மட்டும்தான் உனக்கு வேணும்? உனக்கு தாகம் மட்டும்தான் வேணும். ஹல்லேலூயா. என்ன இது தாகம் இந்த இடத்துல எதை குறிக்குது? அவர் எனக்கு கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்துல போனா எனக்கு கிடைக்கும், அவர் எனக்கு ஜீவனை தருவார், அதுவும் அதை இலவசமாய் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறது தான் பாத்தீங்கன்னா தாகமாய் இருக்கிறதை குறிக்குதே ஒழிய, ஏதாவது கொண்டு போய் அவரிடத்துல அதை வாங்கி கொண்டு வருவேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அவரை நான் கேவலப்படுத்துகிறேன், அவரை நான் அவமதிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது அவரிடத்துல கொடுத்து நீங்க வாங்க முடியுமா? ஏதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க ரட்சிப்பை தான் நீங்க அவரிடத்துல ஏதாவது கொடுத்து நீங்க வாங்கிட முடியுமா? அப்படி வாங்க முடியும்னா யார் தான் வாங்கியிருக்க முடியும் ரட்சிப்பை? உலகத்துல மிகவும் ஐஸ்வர்யமான காணப்படுகிறவர் தான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணாருன்னா வாங்க முடியும்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு அது கர்த்தருடையது. அதை யாரெல்லாம் அவரிடத்துல போறாங்களோ அத்தனை பேர்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தாகமா இருந்தா போதும். ஆண்டவரை பாத்தீங்கன்னா விசுவாசிச்சீங்கன்னா போதும், இலவசமாய் கொடுக்கிறவர் அவர், இலவசமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், இலவசமாய் உங்களை அபிஷேகிக்கிறவர், இலவசமாய் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவர், அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் காணப்படுவார். அடுத்தது ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற அதே காரியம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, என்னுடைய வார்த்தையை நம்புகிறவர்களே, என்னை விசுவாசிக்கிறவர்களே என்று சொல்லி அர்த்தம். தாகமாய் இருக்கிறவர்களே, வாஞ்சியாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்துல வாருங்கள் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தரிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அர்த்தம். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். எதையாவது கொடுத்து நான் அவருடைய கண்களிலே தயவை சம்பாதித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு ஆத்துமா நினைக்கும் என்று சொன்னால் அந்த ஆத்துமா அவரை விட்டு தூரமாய் விலகுகிறது என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி உன்னுடைய ஒரு கிரியையினாலும் நீ பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்க. ஏன் இந்த வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய இயல்புல இது காணப்படுது. எப்படி ஃப்ரீயா கொடுக்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு அவன் உள்ளம் வாஞ்சித்தாலும் அவசியம் இல்லாததெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்குதா எடுத்துக்கொள்ளுகிற, தனக்கென்று வைத்துக் கொள்ளுகிற ஒரு கிரீடி நேச்சர் மனுஷனுக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் விலையேற பெற்றவற்றை இலவசமாய் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. காரணம் என்ன? இது ரொம்ப பெருசு, ஃப்ரீயா என்னது கிடைக்காது. இப்ப அவனுக்கே நல்லா தெரியும் ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது இந்த உலகத்துல அப்படின்னு தெரியறதுனால தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறவன் பார்க்கிறான். ஆனா அந்த ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு ட்ராப் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. உனக்கு ஏதாவது ஃப்ரீயா வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது அவனுக்கு ஒரு லாபம் இருந்தாதான் உனக்கு ஃப்ரீயா கொடுப்பான். அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம், அவர் உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அதுதான் அவருக்கு லாபம். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது அவருக்கு லாபம். நீ சந்தோஷமா இருக்கிறது பார்க்கிறது பாத்தீங்கன்னா அவருக்கு பிரியம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது அவருக்கு பிரியம். அவர் தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. பணமுமின்றி விலையுமின்றி பாத்தீங்கன்னா அவரிடத்திலிருந்து ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர் அழைக்கிறார்.